Hello students, இன்னைக்கு 10th மேக்ஸ் செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்ல எக்ஸாம்பிள் 2.2 சம்ஸ் பார்க்கலாம். Find the quotient and remainder when A is divided by B in the following cases அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்க சம்ஸ். ஸோ மொத்தம் 3 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல நம்மளுக்கு ஆன்சர் எப்படி வரணும்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்கன்னா 0 is greater or equal to remainder and lesser than B. ஓகேவா? பின்றது என்னது? நம்மளுக்கு டிவைசர். பின்றது நம்மளுக்கு டிவைசர். ஓகேவா? ஏன்றது டிவிடெண்ட். ஓகேவா? சோ இப்ப நமக்கு இங்க ஏ கொடுத்துருக்காங்க. சோ இதுவும் நம்ம நார்மலா நம்ம வந்துட்டு டிவைட் பண்ணா போதும். ஓகேவா? இப்ப ஏ ஓட வேல்யூ வந்துட்டு -12. சோ -12 சொல்லும் போது நம்ம இதை நான் இங்க மைனஸ் பண்ணி காட்டியிருக்க பாருங்க, டிவைட் பண்ணி காட்டியிருக்கேன். -12 நம்ம வந்துட்டு டிவைசர் நம்மளுக்கு இங்க 5. சோ டிவைசர் 5. ஓகேவா? சோ இதை வச்சு நம்ம டிவைட் பண்ணும்போது எப்பவுமே நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு பிளஸ் சைன்ல தான் நம்மளுக்கு எப்பவுமே நம்பர் வருமே இல்லையா? 34, 56 அந்த மாதிரி ஏதாவது பிளஸ்ல தான் வரும் நம்பர். சோ அந்த மாதிரி வரும்போது அதை விட சின்ன நம்பர் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அதாவது இப்ப 34 இருக்கு அப்படின்னா 5 6 லாஸ்ட் சம்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? 5 6 13 எடுத்திருப்போம். அதாவது 34ஓட 30 வந்து சின்ன நம்பர் எடுத்திருப்போம். ஆனா இங்க மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால நம்ம இதை விட ஒரு நம்பர் பெருசா இருக்கணும். அதாவது 5 2s are 10 அப்படிதான் நம்ம எடுப்போமே இல்லையா? ஆனா இங்க நம்ம அதோட பெருசா எடுக்கணும்ன்றதுக்காக 12க்கு அடுத்த நம்பரா நம்மளுக்கு இங்க வர்றது 5 3s are 15. ஓகேவா? 5 3s are 15. இங்க எப்படி மைனஸ் சைன் வந்திருக்குன்னா இங்க பிளஸ் சைன்ல இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. சோ பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். ஓகேவா? சோ -3 is the quotient. -3 is the quotient. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணும்போது ரிமைண்டரும் நம்மளுக்கு 3 தான் வருது. ஓகேவா? ரிமைண்டரும் நமக்கு 3 தான் வருது. ஓகேவா? இதுதான் நம்ம இங்க போட்டிருக்கோம். இது நம்ம ஃபார்முலா பிரகாரம் நம்ம அப்ளிகேட் பண்ணிக்கோங்க. சோ ஏ ஓட வேல்யூ வந்துட்டு 12, பி ஓட வேல்யூ வந்துட்டு 5, Q கோஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது வந்துட்டு -3 பிளஸ் R ரிமைண்டர் வந்துட்டு 3. ஓகேவா? சோ திஸ் இஸ் த ஆன்சர். இது போட்டுக்கோங்க. Q கோஷன்ட் வந்துட்டு -3, ரிமைண்டர் ஆல்சோ +3. நெக்ஸ்ட் செகண்ட் சம். செகண்ட் சம்ல நம்மளுக்கு இங்க வந்துட்டு 17 வந்திருக்கு. அதாவது +17. சோ +17 வரும்போது ஆஸ் யூசுவல் நம்ம டிவைட் பண்ற மாதிரி தான். ஆனா டிவைசர் வந்துட்டு நம்மளுக்கு மைனஸ்ல இருக்கு. சோ -3 ஆல 17 நம்ம டிவைட் பண்ணும்போது இந்த இடத்துல 17 3 5s are 15. இது 17 ஓட சின்ன நம்பர் 3 5s are 15. ஆனா இங்க மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், இங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். சோ -5. 17ல இருந்து 15 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 3. சோ இது வந்துட்டு கோஷியன்ட், இது ரிமைண்டர். ஓகேவா? சோ இந்த சம்லயும் அதே மாதிரி A ஓட வேல்யூ 17, B ஓட வேல்யூ நம்மளுக்கு இங்க கொடுத்திருக்க -3 இன்டு நம்மளுக்கு கோஷியன்ட் என்ன கிடைச்சிருக்குது? -5. சோ -5 பிளஸ் 2 ரிமைண்டர் கிடைச்சிருக்கிறது 2. சோ கோஷியன்ட் இஸ் -5, ரிமைண்டர் 2. தேர்ட் சம்ல நம்மளுக்கு டிவிடெண்டா கிடைச்சிருக்கிறது கொடுத்திருக்கிறது இங்க 19 டிவைசர் வந்துட்டு -4. ரெண்டுமே மைனஸ் சைன்ல இருக்கு. ரெண்டுமே மைனஸ் சைன்ல இருக்கும்போது நம்ம எப்பவுமே பார்க்க வேண்டியது இந்த உள்ள இருக்கிற நம்பர் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். சோ உள்ள இருக்கிற நம்பர்ல மைனஸ் இருந்தால் நம்ம எப்பவுமே அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் தான் நம்ம எடுத்துக்கணுமே. ஓகேவா? சோ இப்ப 4 4s are 16 நம்ம சொல்லுவோம் இல்லையா? 19 விட சின்ன நம்பர்னு பார்க்கும்போது 4 4s are 16. ஆனா நம்ம அதுக்கு அடுத்த நம்பர் எடுத்துக்கிறதுனால 4 5s are 20. இங்க மைனஸ் இருக்கிறதுனால 4 5s are 20. இப்போ இந்த இடத்துல எதுக்காக பிளஸ் சைன்ல இருக்குன்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஓகேவா? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். சோ இப்ப 19ல இருந்து 20 போயிடுச்சுன்னா 1. பெரிய நம்பர் சைன் பிளஸ் இருக்கனால இங்கே +1 தான் வருமே. ஓகேவா? சோ இங்க பாருங்க. சோ கோஷியன்ட் இஸ் 5, ரிமைண்டர் ஆல்சோ 1 +1. இந்த ஃபார்முலா அப்ளிகேட் பண்ணிக்கோங்க. A ஓட வேல்யூ 19, B ஓட வேல்யூ வந்துட்டு -4 இன்டு கோஷியன்ட்டா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது 5. சோ 5 போட்டுக்கிறோம் +1. இதுதான் நம்மளுக்கு வேல்யூ. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம்ல மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much.